ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் தினந்தோறும் ஒரு வீடியோ போடுறாரு சார். தனது முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மாதிரி, அல்லது நீங்களும் நானும் தினமும் பேசிட்டு இருக்கிற மாதிரி, யாரு பார்த்தாலும் பார்க்கல என்றாலும் கவலை இல்லை, நாம செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி அவரும் நினைக்கிறாரு போல இருக்குது. தினந்தோறும் ஒரு வீடியோ போட்டுடுறாரு. ஆரம்பத்துல குவாலிட்டி ஆஃப் தி வீடியோ அது எல்லாமே கொஞ்சம் அமெச்சூரிஷா இருந்தது. இப்ப வர வர கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் வந்து யாருடைய உதவி இல்லவோ அல்லது அவரே கற்றுக்கொண்டோ ஓரளவுக்கு நல்லபடியாகவே போடுறாரு. கண்டென்ட்ட சொல்லலைன்னா அந்த ப்ராசஸ வந்து நல்லா பண்றாரு திடீரென்று. அந்த முயற்சிக்காகவே அவர் இன்னைக்கு கேட்ட கேள்வி வந்து இன்னைக்கு உங்க கூட பேசணும்னு நினைச்சேன். டாஸ்மாக தனியார் மயமாக்குவதற்கான எண்ணம் உங்களுக்கு வந்ததை போல காவல்துறையையும் தனியார் மயமாக்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முதலமைச்சரை நோக்கி அவர் வைக்கிறாரு. ஏன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயும் அரசு பொறுப்புல இருந்தா தானே இந்த ப்ராப்ளம் வருது, அதை தனியாற்ற கொடுத்துடலாம்னு ஒரு அணுகுமுறையை அரசு வைத்திருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல காவல் மரணங்கள் அது இதுன்னு காவல்துறை மேல குற்றச்சாட்டுகள் வருது, அதையும் பிரைவேடைஸ் பண்ணிடுவீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார் அவருடைய முயற்சிகளை? ஏண்டித்தனமான ஒரு கேள்விதான். ஆனா இங்கிலாந்துல எல்லாம் வந்து நிறைய இது மாதிரி பிரைவேடைஸ் பண்ணியிருக்காங்க. காவல்துறையுடைய சில செயல்களை அவங்க பிரைவேடைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கோர்ட்டுக்கு கூட்டு போறது, திரும்ப கூட்டு வர்றது, இந்த மாதிரி செயல்கள் அவங்க எப்பயோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க. அந்த சிந்தனை இவங்களுக்கு வரலாம். இவர் சொன்னதுனால ஐடியா வந்தாலும் வரலாம். ஆனா இப்படியும் ஐடியா வந்தாலும் வரலாம். அப்போ இவங்க பண்றது எல்லாமே புத்திசாலித்தனமா பண்றாங்கிறத மறுக்க முடியாது. உதாரணமா டாஸ்மாக பிரைவேடைஸ் பண்றீங்க அப்படின்னா நாங்க பிரைவேடைஸ் பண்ணலங்க, கொஞ்சம் என்ஹான்ஸ்டா வந்து இதெல்லாம் பார் சர்வீசஸ் என்ஹான்ஸ் பண்றோம், குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் அமைதி அடைஞ்சிருவாங்க. எல்லாத்தையும் விட பொதுமக்கள் வந்து தேவையில்லாம கூச்சல் போடுறாங்க போல இந்த ஆளுங்க, அவர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து அதை வந்து பிரைவேடைஸ் பண்ணுவாங்க. இது மாதிரிப்பட்ட முயற்சிகள் இவங்களோட அப்ரோச்சே அது மாதிரி தான் இருக்கு. அவர்களுடைய அப்ரோச்சே செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் செய்ய போறதே இல்லைன்னு சொல்றது, இல்லை அவங்க சொல்ற மாதிரி இல்லையே, இருக்கிறத கொஞ்சம் சிஸ்டத்தை பெட்டராக போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் கொண்டு வந்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, பல துறைகள்ல வந்து ஒழுங்கீனங்கள் அல்லது இன்டிசிப்ளின் அல்லது திறமையின்மை இதெல்லாம் இருக்குங்கிறது நிஜம். அரசுடைய பல துறைகள்ல இதை காரணமா வச்சு இப்ப மக்களுக்கு வந்து அந்த துறைகளை பற்றி ஒரு அதிருப்தி இருக்குங்கிறது நிஜம். இந்த அதிருப்தியை காரணமா வச்சு பிரைவேடைஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ மக்களுக்கு மத்தியில் வந்து அதிகமாக எதிர்ப்பு வராது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவுக்கு அவங்களுடைய அசஸ்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கு. ஆனா பிரைவேடைஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் கஷ்டம். அந்நேரம் மக்கள் கஷ்டப்பட்டு இறங்கு. நான் இப்போ அறநிலையத்துறை இருக்கு, நீங்க வந்து டெம்பிள் வந்து ஏகப்பட்ட கோளாறு இருக்குங்க, அதனால எல்லாத்தையும் கோயில் எல்லாம் தனியார் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, கோயில்ல குறை இருக்கு. ஆனா தனியார் கொடுக்கறதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இங்க கோயில்ல குறை இருக்கும்போது குறை வெளியில தெரியுது, தனியாருக்கு போனதுக்கு அப்புறம் வெளியிலேயே தெரியாது. அப்படி வெளியில தெரியாத கொள்ளைகள் நடந்ததுங்கிற காலத்தினால்தான் ஆழ்ந்த பக்திமானா இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆளுங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அறநிலைத்துறை இதை வந்து கொண்டு வந்தாங்க, சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப இது வந்து ஜனங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால இவங்க இன்னைக்கு இதை பண்றாங்க. மார்கரெட் தாச்சர் வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க, ரொம்ப வேகமா பிரைவேடைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 92, 93 நான் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் எம்ஏ பண்றதுக்காக மான்செஸ்டர் யூனிவர்சிட்டிக்கு போனேன். அப்ப நம்ம வந்து அந்நேரம் லிபரலைசேஷன் ஆரம்பிக்கிறோம், அந்த 92, 93 தான் ஆரம்பிக்கிறோம். அப்ப அங்கிருந்து ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் என்கிட்ட சொன்னாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யுங்க செய்யறதெல்லாம். ஏன்னா இங்க வந்து பண்ணாங்க மார்கரெட் தாச்சர், எல்லாரும் வெல்கம் பண்ணோம். டாய்லெட்லாம் அவ்வளவு சுத்தமா இல்லை இதுல ட்ரெயின்ல, அதனால பிரைவேடைஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அவங்க டாய்லெட்லாம் அதுக்கப்புறம் சுத்தமா வந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டணம் வந்து 3 மடங்கு கூடி போச்சு. இது மாதிரி தான் ஆகும் உங்க நாட்டுல, நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அந்நேரம் சொன்னாரு. இதுலயும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி 10 ரூபாய் என்ன அதிகமாக கொடுக்கறத பத்தி பேசிட்டு கடைசியில தனியார் கைக்கு போயிடுச்சுன்னா அவங்க எவ்வளவு பணம் ஏத்துனாலும் நீங்க வந்து வாயே திறக்க முடியாது.
ஆமா. அரசாங்கம் கையில இருக்கிற வரைக்கும் அதை பற்றி பேசவாத செய்யலாம். தனியார் கைக்கு போயிடுச்சுன்னா பவுன்சர்ஸ் தான் வருவாங்க பேசுறதுக்கு, ஆமா. அல்லது பழைய பழைய அடியாட்கள் தான் வருவாங்க. யாரும் வந்து அந்த கடை வாசல்ல இருந்து யாரும் சத்தம் கித்தம் போட முடியாது. இந்த பவுன்சரும் பிரைவே- அடியாளும் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? இல்ல, இது ஒண்ணுதான். ப்ரொஃபஷனல் அதாவது சார். அது கொஞ்சம் ஸ்டைலா இருக்கு, அவ்வளவுதான். இந்த வடிவேல் ஒரு ஆமா. படத்துல வந்து போடா புறம்போக்கு அப்படின்னு ஒருத்தங்க திட்டுவாங்க. உடனே அவர் ரொம்ப பெருமையா, யூ மீன் ஐ எம் வேஸ்ட்லேண்ட் அப்படிம்பாரு. அது மாதிரி இது மெய்காப்பாளர் சார். பவுன்சர்னா பவுன்சர். மெய்காப்பாளர் மாதிரி. ஆமா, பாடி கார்டு மாதிரி. ஆனா நிறுவனங்களுக்குள்ள வச்சிருக்கிறது, கிளப்ல எல்லாம் வச்சிருக்கிற பவுன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வேற என்ன பேரிட்டு அழைப்பது அப்படிங்கிறது தெரியல. நீங்க ஒரு நபரை சுத்தி வர்றவங்கள மெய்காப்பாளர்னு சொல்லலாம். அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு படையாக இருக்கக்கூடியவங்களை வேற எப்படி சொல்றது? செக்யூரிட்டி கார்ட்ஸ்னு பேர் வச்சுக்கணும். செக்யூரிட்டி கார்ட்ஸ்னு பேர் வச்சிடலாம். பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது மக்கள் மனசுலயும் பிரைவேட்டா இருக்கிறதுல எல்லாத்துலயும் வேலை ஒழுங்கா நடக்கும், எல்லாம் சுத்தமா இருக்கும்னு பிரிட்டன்ல இருந்த மாதிரியே தானே சார் இங்கேயும் இருக்குது. பர்சனல் அனுபவங்கள் வேற மாதிரி இருந்தா கூட. ஆமா. அதாவதுங்க, நம்ம நாட்டுல வந்து சில நம்பிக்கைகள் உண்டு. அதாவது பிரிண்ட்ல வர்றதெல்லாம் உண்மை, மெனுஸ்கிரிப்டா இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு உண்மை இல்லை. வேஷ்டி கட்டினவன்லாம் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லை, பேண்ட் போட்டவன் தான் புத்திசாலி. நகரத்தில் உள்ளவங்க எல்லாம் புத்திசாலி, பட்டிக்காட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மாங்கா மடையனுங்க. இது மாதிரிலாம் சில அபிப்பிராயங்கள் உண்டு. அது மாதிரி தான் இந்த பிரைவேட்டைசேஷன், பிரைவேட் செக்டர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். மித், இட்ஸ் மித். வடிவேலிசம் சொல்ற மாதிரி சிவப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி. கடைசியில் என்ன ஆகும்னா, நீ பயங்கரமா கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் செக்டரை விரட்டி விட்டு அடுத்து வர கருப்பா பயங்கரமா இருப்பேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. எல்லா மேனேஜ்மெண்ட் தியரியும் வடிவேலிசத்துல இருந்து கத்துக்க வேண்டியதுதான் சார். கண்டிப்பா. நீங்க வேற மாதிரி மேற்கோள்களாக அதை பத்தி பேசணும்னா புத்தகத்தோட அட்டையை வச்சு நீங்க புத்தகத்தை எடை போடாதீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆமா. இந்த மாதிரி பல பொது மனநிலையாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து ஆதாரமற்றவை, உள்ளீடற்றவை அப்படிங்கிறது பிராக்டிகலா தான் தெரியும். பட் இந்த திட்டங்களுடைய பெயர் நீக்கம் அப்படிங்கிறதும் ஒரு தொடர்ச்சியாக தாவேக அரசு செஞ்சிட்டு இருக்கு. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறதுல பெயர் நீக்கிட்டாங்க. இந்த நான் முதல்வன், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், இதையெல்லாம் தொடர்ந்து தாயுமானவன் திட்டத்திலேயே பெயர் இல்லாம அடுத்த மாசம் ரேஷன் பொருட்களை முதியவர்களுக்கு வீடு போய் கொண்டு கொடுக்கணும்னு ஆணை இருக்கு. அந்த திட்டத்துக்கான பெயர் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு செய்தித்தாள்ல செய்தி பார்த்து இருக்கு. இல்ல, இந்த பெயரை இல்லாம ஆக்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த பெயர்ல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த பெயர்ல வந்து ஒரு நம்பிக்கையூற்ற ஒரு பெயர் இது இருக்கு, மெசேஜ் இருக்கு. புதுமை பெண்கள் அது மாதிரி நம்பிக்கையூற்ற ஒரு மெசேஜ் இருக்கு. ஏன் இதெல்லாம் நீக்குறாங்க? அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கானா? ஒரு லாஜிக்குமே இல்லையே. அது அவங்க இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த அதே பெயர்ல நடத்தக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தை தவிர வேற எதுவும் இல்லை சார். அப்படித்தானே இருக்க முடியும். அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அந்த தாய்மாரும் சொல்லும் போதெல்லாம் ஸ்டாலின் நினைவு வந்துருமே, வரக்கூடாது, நினைவு வரும். ஆமா. அப்புறம் நேற்று மக்களவையிலையும் வந்தே மாதரம் அவமதிப்பை குற்றமாக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. மக்களவையிலையும் அமளிக்கு இடையில மக்களவை ஒப்புதல் கொடுத்தது. நாடாளுமன்றத்தில் இப்போது நிறைவேற்றப்பட்டது. நேற்றே இதை பத்தி பேசணும் சார். இப்ப 2வது அவையிலேயே நிறைவேறியதற்கு பிறகு கூடுதல் செய்திகள் ஏதாவது நீங்க சொல்றதுக்கு இருக்கா? அதுல அதாவது இந்த மாதிரி நிறைவேற்றுறதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதுதான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பாடல் வந்து தேசிய பாடல்னு சொல்லி முதல்ல சொல்றது, அடுத்து அந்த பாடலை வந்து அவமதித்தால், அவமதிப்புங்கிறது என்னது? இது என்னங்க தேசிய பாடலா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த கடைசி 2 ஸ்டான்ஸாவை தவிர அப்படின்னு கேட்டா கூட அவமதிப்புன்னு சொல்லலாம். இப்ப வாய் அடைப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து போகும்.
நம்ம ரொம்ப ஒரு ஒரு பெரிய இதுல வந்து முதிர்ந்த ஒரு ஜனநாயகத்தை வந்து இப்ப அமெரிக்காவில் பாருங்க, எல்லா மாநிலங்களுக்கும் தனியா போற உரிமை இருக்கு. அமெரிக்காவில இருந்து பிரிஞ்சு போற உரிமை இருக்கு. அது டெக்சாஸ் அடிக்கடி பயமுறுத்து. ஏன்னா நல்ல ஆயில் ப்ராஸ்பெக்ட்ஸ் உள்ள பெரிய இது அங்க வந்து. அதனால நாங்க யோசிக்கிறோம், போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஏதாவது மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாரும் போக மாட்டாங்க. போக மாட்டேன். இப்போ போக மாட்டாங்க. ஏன் நம்ம நாட்டுல வந்து முதல்ல வந்து இருந்தது வந்து தனி நாடு கேட்கிற உரிமை வந்து சட்டப்பூர்வமானதா இருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. இதை பத்தி சொன்னா உடனடியே நம்மள பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க, ஒரு மாநிலம் வந்து பிரிஞ்சு போறதுக்கான சட்டப்பூர்வமாக அதுக்கு தடை இல்லை. மக்களுடைய ஒப்பீனியன், அதனுடைய லெஜிஸ்லேட்டர் வந்து தீர்மானம் போடுறது, இதெல்லாம் பண்ணா பிரிஞ்சு போடுறதுக்கு வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருந்தால் எந்த ஒரு மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு பயப்படும். ஆனா இன்னைக்கு அந்த பயம் கிடையாதுல்ல. மாநிலமே தேவையில்லை தானே சார். ஆமா, இப்ப அவங்க அப்படித்தான் சொல்றாங்க, மாநிலமே தேவையில்லை. ஒரு காலத்துலங்க டிஸ்ட்ரிக்டே இல்லாம இருந்தது. பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது இப்ப டிவிஷனல் கமிஷனர்னு ஒருத்தர் இருக்கார், இங்கே இருக்காங்க பெங்கால்ல. நான் சொல்லியிருக்கேன், 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் நார்த் பெங்கால் கமிஷனர் இருந்தபோது 6 ஜில்லாக்கள் வந்து என்னுடைய நிர்வாகத்தின் கீழே இருந்தது. மால்தா, சவுத் தினாஜ்பூர், நார்த் தினாஜ்பூர், அதுக்கப்புறம் கூச் பிகார், டார்ஜிலிங், ஜல்பைகுரி, இந்த 6 என்னுடைய இதில். இப்போ முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கிடையாது பிரிட்டிஷ் சிஸ்டத்துல. டிவிஷனல் கமிஷனர் இருந்தாரு, அடுத்து சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இருந்தார். ஆனா அது ரொம்ப அன்வீல்டியா இருந்ததுங்கிற காரணத்தினால தான் டிஸ்ட்ரிக்ட் வந்து உருவாக்கும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு சொல்லி வைங்க, நிர்வாகமே வந்து சீர்குலையும். ஆனா இவங்க அது மாதிரி தான் மாநிலங்கள் வேண்டாம், இவங்களை பொறுத்த மட்டும் மாநிலங்கள் வந்து தேவையில்லாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஒரு அர்த்தம் இல்லாத, அதிகாரம் இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆக்கி விட்டோம்னா வி சக்சீட் இன் அவர் கேம் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போயிடும். சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியாது. முடியாது அப்படின்னு சொல்றீங்க. வில்லேஜ், தாலுகா, மாவட்டம், மாநிலம் அல்லது மண்டலம், மாநிலம், இது எல்லாமே வந்து நிர்வாக அலகுகள் தானே சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ்னு தானே இதை பார்க்கணும். அதுல அலகுகளே இல்லாம எல்லாவற்றையும் வேற வேற ஒரு அலகு வச்சுட்டு சின்ன சின்ன மாநிலங்களாக வச்சுக்கிட்டு அல்லது சின்ன சின்ன மண்டலங்களாக வச்சுட்டு ஒற்றை ஆட்சி முறையை ஏன் செயல்படுத்த முடியாதுன்றீங்க? இதுல சின்ன சின்ன மாநிலங்களை வச்சுக்கிட்டுங்கிறது வேற விஷயம். சில மாநிலங்களை பிரிக்கிறது அப்படின்னு நினைக்கிறது வேற விஷயம். ஆனா மாநிலங்கள்ங்கிறதே இல்லாம போயிடுச்சுன்னா நீங்கள் நீதி கேட்பதோ அல்லது சரியான நிர்வாகம் வேண்டும் என்று முறையிடுவதோ எல்லாருமே வந்து ஒன்றிய அரசு கிட்ட போகணும் ஒரே நேரத்துல. அப்போ ஒன்றிய அரசால் அதை சமாளிக்க முடியுமா அந்த நிர்வாக சிக்கல? ஒன்றிய அரசு எது செய்கிறதோ அல்லது எதை செய்யாம இருக்கிறதோ அதுதான் சார் நீதி. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்களா? நீங்க கேட்கறது காரணம் எனக்கு தெரியுது. அதாவது எதிராளியுடைய ஆர்குமெண்ட்டையே பிரசன்ட் பண்ணத்தான் என்னுடைய பாயிண்ட் நான் தெளிவா சொல்ல முடியும். அதுக்காக இந்த வினாக்கள் வருது. ஆனா நண்பர்கள் கேட்கிற நண்பர்கள் சில சமயங்கள்ல பயந்துடுறாங்க. நீ அந்த மாதிரிலாம் கேள்வியே கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல கன்வின்ஸ் ஆகி யாராவது போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க போல. வந்தே மாதரம் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அவமதிப்பு வந்து குற்றமாகிவிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வழக்கமான, அதாவது ஃபுல் சர்க்கிள் ஒண்ணு ஓடி முடிச்சிருக்கு சார். எம்ஏ பேபி சில விஷயங்களை கொளுத்தி போட்டாரு மே மாசம். இப்போ தக்கலையில ஜூலை 31 திமுக கூட்டணியிலிருந்து அமைச்சர் பதவிக்காக காங்கிரஸ் ஓடியது துரதிர்ஷ்டம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர். நேற்று நம்ம வந்து லோக்கல்ல ஒரு நண்பர் பேசினாருன்னு நேற்று இங்க டிஸ்கஸ் பண்ணோம் இதே வார்த்தைய, இட்ஸ் அன்பார்ச்சுனேட் அப்படின்னு. இன்னைக்கு எம்ஏ பேபியே பேசுனதாக செய்தி வந்திருக்குது. சரி விடுங்க சார், அவர் பேபி. சரி, அது மட்டும் பேசுறாரு, பல விஷயங்கள் அது மட்டும் பேசுறாரு. காலையில் ஒண்ணு சொல்றாரு, சாயந்தரம் இன்னொன்னு சொல்றாரு. சார் அவங்க வந்து நான் திரும்பவும் அதே மாதிரி வரேன் சார்.
இது ஒன்றிய அரசுக்கு ஆதரவானது இல்ல. சிபிஎம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆதரவாக அவங்க மாநில குழு அல்லது பொலிட் பீரோ அல்லது சென்ட்ரல் கமிட்டி அவங்க எடுக்கிற முடிவை மக்களிடத்துல எதிரொலிக்கக்கூடிய கொண்டு சேர்க்கிற வேலை தான் ஜெனரல் செக்ரட்டரிக்கு, ஸ்டேட் செக்ரட்டரிக்கு, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு. தனியாக அந்த பர்சனாலிட்டிக்குன்னு ஒரு ரோல் கிடையவே கிடையாது. அதனால நீங்க திட்டுறதா இருந்தா அந்த பர்சனாலிட்டியை திட்டவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமா, அது நிஜம்தான். அப்ப ஒரு குறிப்பிட்ட இதுல நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல வந்து நில சீர்திருத்தம் ரொம்ப வேகமா அந்த கலெக்டர் பண்ணி முடிச்சார். உடனே நிதியமைச்சரா இருந்த இவர் அஷிம் தாஸ் குப்தா வந்து ஒரு பத்திரிகை நிருபர் வந்து இங்க கலெக்டர் இவ்வளவு நல்லா வேலை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, இவ்வளவு தூரத்துக்கு நில சீர்திருத்தம் ஏழை விவசாய தொழிலாளி, நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்கு இத்தனை ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க. அவர் கோவம் வந்துருச்சு. அவர் சொன்னார், என்ன கலெக்டருக்கு வந்து என்ன அதிகாரம் இருந்துச்சு கொடுக்கறதுக்கு, நாங்க அனுமதிச்சோம் அதனால கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது யாரும் இண்டிவிஜுவலுக்கு எந்த ரோலும் கிடையாது அப்படின்னு. இதே கேள்வி முதல்வர்த்தையும் கேட்கப்பட்டது. இவங்க வந்து சொன்னாங்க. அப்ப முதல்வர் சொன்னாரு அவரு திறமையா வேலை பார்த்தாரு. உடனே அவங்க வந்து அந்த கலெக்டர் பெயர் எனக்கு தெரியும் சார், அவர் தானே ஜி பாலச்சந்திரன் தானா? அப்ப முதல்வர் நல்லா பதில் சொன்னார். முதல்வர் கேட்டாங்க, அஷிம் தாஸ் கேட்டு அதுக்கப்புறம் முதல்வர் கேட்டாங்க, இல்லையே நிதியமைச்சர் சொல்றாரு எல்லாமே உங்களுடைய திட்டப்படிதான் உங்களுடைய உத்தரவுப்படிதான் நடந்தது, அவருக்கும் தனி ரோல் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, நாங்க எல்லா மாவட்டங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தையும் கொடுத்தோம், அந்த அதிகாரத்தை கொடுத்தோம். ஒரு மாவட்டத்துல மட்டும் நடந்திருந்ததுன்னா அந்த மாவட்டத்துல ஏதோ ஒண்ணு இருந்ததுல. இது முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியுடைய, ஒரு பண்பு மிகுந்த ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு பேச்சு. அதனால வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் அ ரோல் டு பிளே. இவங்க என்ன சொன்னாலும் சரி. ஜீவானந்தத்தினால கம்யூனிஸ்ட் வந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? ஜீவானந்தம் என்ற தனி மனிதரின் காரணத்தினால கம்யூனிஸ்ட் வந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அதனால இது அண்ணாவுடைய பேச்சு திறமையால், கலைஞருடைய பேச்சு வன்மையால் திமுக வந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்களுக்கு திமுக கொள்கை கூட சரியான புரிதல் இல்லாம இருந்திருக்கும். ஆனா வந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? எம்ஜிஆருடைய ஈகை குணத்தினால அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு யாருமே நினைக்காம ஏடிஎம்கே போனவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அதனால இந்த இண்டிவிஜுவல் கவுண்ட்ஸ். நிச்சயமா. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, எம்ஏ பேபி இண்டிவிஜுவலா பேசினாரா அல்லது இண்டிவிஜுவலாக பேசுறதுக்கான அனுமதியே கிடையாது தானே. ஒன்ஸ் நீங்க ஜெனரல் செக்ரட்டரினா நீங்க பார்ட்டியோட குரலாக மட்டும்தான் ஒலிக்கணும். அப்ப பார்ட்டி என்ன காலையில ஒரு குரல் மாலையில ஒரு குரலா ஒலிக்குதா? அவர் இதுக்கு முன்னாடி பேசுனதை வச்சு கேட்கணும். அது கோட்ஸ் கரெக்ஷன் சார், பார்ட்டியோட கோட்ஸ் கரெக்ஷன். காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ளே அங்க கோர்ஸ் கரெக்ஷன் நடக்குது, ரொம்ப வேகமா இருக்கு இது. அதுக்கப்புறம் சார் இன்னும் ஒரு 2 சின்ன செய்தி சார். ராகுல் காந்தி மேகதாது அணைய கர்நாடகா கட்டக்கூடாதுன்னு ஒரு வரி சொன்னா போதும், நாங்க என்டிஏவை விட்டு வெளியில வந்துடுறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முன்வைக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கிறார். மேகதாது கட்டக்கூடாதுன்னு கர்நாடகாவை ராகுல் காந்தி சொல்லிட்டா போதும், கட்டாம இருக்காங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம், சொன்னாலே போதும் நாங்க என்டிஏவை விட்டு வெளியில வந்துடுறோம்னு சொல்றாரு சார். சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சுட்டு சொல்றாரு, இவர் என்டிஏ விட்டு வெளியில வர சொல்ல மாட்டாருன்னு தெரிஞ்சுட்டு சொல்றீங்க. அது ஒட்டி நேற்று ஒரு மக்களவை நிகழ்வு ஒண்ணு நடந்தது. பேன் நீட் அப்படின்னு ஆராசா பேசி முடிச்சுட்டு உட்கார்றாரு. உடனே இப்படி எல்லாத்துக்கும் பேன் கேட்டுக்கிட்டே இருங்க, உங்ககிட்ட வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எங்க கிட்ட வந்துருது அப்படின்னு ஆந்திரா எம்பி ஒருத்தர் பதில் பேசுறாரு. அந்த சமயத்துல டிடிபி எம்பி ஒருத்தர் பேசுறாரு. ஒரு கட் ஷாட் ஒண்ணு, எதிர்கட்சி தலைவரை கட் ஷாட் ஒண்ணு போடுறாங்க. அவர் பேசும்போது அவர் ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அதுதான் டாக்டருக்கு அன்புமணிக்கு அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்திருக்குமோ, தமிழ்நாட்டுக்கு எதிராக கட்டாதீங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாருன்னு. ஆமா, இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சி ஆட்சியில் இருந்த போது எந்த முதலீடும் இன்னொரு மாநிலத்திற்கு போகவில்லை. போகல. இதுதான் முக்கியமான விஷயம், முக்கியமானது. நீங்க நீட் எதிர்ப்பு போராட்டங்களே நடக்கக்கூடாது, தடை அப்படின்னு சொல்ற ஆட்சி இருக்கும்போதுதான் படிப்படியாக போகுது. அதுவும் ஒரு செய்தி சார், முக்கியமான செய்தி. திராவிடர் கழகம் ஒரு இருசக்கர வாகன பேரணி தமிழ்நாடு முழுக்க ஏற்பாடு செய்தது.
நீட்டு பேன் நீட்டுங்கிறதும் நீட் வேண்டாம் அப்படிங்கிறதும் இடபிள்யூஎஸ் இங்க நடைமுறைப்படுத்தக்கூடாது, ஏற்கனவே நடைமுறைப்படுத்தாம இருக்கிறது அப்படியே இருக்கணும் அப்படின்றது 2 விஷயத்தை வலியுறுத்தி ஒரு வாகன பேரணி விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒன்று நடத்துவதற்கு அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. அதுக்கு முழுமையாக தடை. பெரியார் திடல்ல நேற்று கொள்கை தலைவர் பெரியார் திடல்ல போலீஸ் படையை அனுப்பி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நெகட்டிவா பேசாதன்னு என்கிட்ட சில நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதனால எல்லாத்தையும் நான் பாசிட்டிவா பேசுறதுக்கு முயற்சி பண்றேன் சார். சரி. பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. பாதுகாப்பு பாசிட்டிவ் கொடுத்திருக்காங்க. வச்சிருக்கீங்க. பாசிட்டிவ் வச்சிருக்கீங்க. ஆனா என்ன பாதுகாப்பு தேவைப்படுது? பேரணி கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். பேரணியில போய் நீங்க பிரச்சனைகள் எதையும் சந்திச்சிடக்கூடாது, நாடு கெட்டு கிடக்குது. இத்தனை வருஷமா அந்த பேரணி அமைதியா தான் நடந்துருக்கு. இத்தனை வருஷமா அமைதியா தான் நடந்துட்டு இருக்குது. ஆமா. அப்புறம் என்ன பயம் வந்தது? இத்தனை வருஷமா நாங்க ஆட்சியில இல்ல சார். அதனால உங்க சுயரூபத்தை காட்டுறதுக்கு நீங்க போலீஸ் அனுப்புறீங்க, அவ்வளவுதான். அவங்கள பார்த்து அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னு இது பயந்து நீங்க போர்ஸ் அனுப்புறீங்க. அவங்க நடவடிக்கை பீஸ்ஃபுல்லா தான் நடந்தது, இப்பயும் பீஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. நீங்க எல்லாருமே உங்க உங்க வீட்டுல, உங்க இருப்பிடத்துல, உங்க ஆபீஸ்ல, அந்த பிரிமிசஸுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாமே சேஃப். நீங்க வெளியில வந்து சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்கள உள்ள வச்சே பாதுகாக்கிறாங்க சார். மிக நல்ல அரசு. நல்ல அரசு, நல்ல அரசு. வாகன பேரணிக்கு தடை. அதுக்கு சமூக நீதியில கை வச்சா அது சமூக விரோத செயல் அப்படின்னு ஆசிரியர் வீரமணி ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தார். சமூக நீதியில கை வைக்காதீங்க, சமூக நீதியில கை வச்சா அது சமூக விரோத செயல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நடக்கிறது பாஜக ஆட்சியா தவிக ஆட்சியாங்கிற சந்தேகம் வருகிறது அப்படிங்கிற எதிர்வினைகளும் வருது. ஆனா இந்த நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்றேங்க, இந்த மாதிரியான கூக்குரல்கள் எல்லாம் நியாயமான கூக்குரல்கள் எல்லாம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களிடமிருந்து தான் வருது. அவங்களுக்கு தான் வாக்குரிமையை எல்லாம் பறிச்சிடணும் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு தவிக தொண்டர் ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு எலெக்ஷனுக்கு முன்னால பேசினாரு. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டிங் ரைட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு அனாவசியமா? எதுக்கு அனாவசியம்? அந்த தன்மையே அந்த பொது மனநிலை அந்த 18 வயதிலிருந்து 55-60 வயது வரைக்கும் ஹெல்த்தியாக முழு உடல் நலத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே தான் சமூகம், அவர்களுக்காகத்தான் ஆட்சி, அவர்களுக்காகத்தான் நிர்வாகம், திட்டங்கள் எல்லாமே அவங்கள மையப்படுத்தி தான் இருக்கணும்னு ஒரு உளவியல் வந்து அமைப்புக்குள்ள ஊடுருவி நிக்குதா சார்? அமைப்புக்குள்ள இல்ல, ஆனா அந்த குடும்பத்து மத்தியில அப்படிப்பட்ட ஒரு விதைக்கப்படுகிறது. ஷாருக் கான் வந்து ஒரு பெண்மணி வந்து அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, என்னுடைய கணவரோட உங்களை தான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஷாருக் கான் சொன்னாரு, உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா உங்க பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்றது பார்த்துக்கிறது உங்களுடைய கணவர் தான். உங்களுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வாழ்க்கையில வந்து அமைதி வேணும், நிம்மதி வேணும், வயசான காலத்துல நினைச்சீங்கன்னா உங்க கூட இருக்கிறது உங்களுடைய கணவர் தான். நான் எங்கேயோ தூரத்தில் இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி எந்த விதத்துலையுமே உங்களுக்கு உதவ மாட்டேன். நீங்க என்னுடைய ரசிகையா இருக்கீங்க, எனக்கு அது மகிழ்ச்சி. ஆனா உங்களுக்கு உங்களுடைய கணவர், உங்களுடைய குடும்பம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பண்பான ஒரு சொல் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வளர்க்கறது. சரி, நல்ல வார்த்தைகள் சொல்ல 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 நல்ல வார்த்தைகள் மக்கள் மனதுல பதியும். கெட்ட வார்த்தைகள் சொல்ல சொல்ல கெட்ட வார்த்தை தான் மனசுல பதியும். இதுதான் வித்தியாசம். அவர் ஷாருக் கான் சொன்னது, ஷாருக் கான் மேல அவங்களுக்கு எப்படி அந்த ஈர்ப்பு வந்தது, திரையில தினமும் பார்த்து, அதுவும் இப்போ போன்லயே எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் படங்களையே பாடல்களையே பார்த்து பார்த்து தினமும் பார்த்து நம்ம தினந்தோறும் பார்க்கிற ஒரு பிம்பத்தின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறதையும் தினமும் இங்க பல நண்பர்கள் பாக்குறாங்க. ஆனா நம்ம பேச மட்டும்தானுங்க செய்யணும். ஷாருக் கானோ விஜயோ ஒரு குத்துனா 30 பேர் எங்கேயோ போய் விழுறாங்க. எனக்கே ஒரு நாள் அப்படி ஒரு ஷோ போடுங்க, என்னைய பத்தி உங்களை பத்தியும்.
சார் இன்னும் கொஞ்சம் அதிகமா கையவே என்னால இப்படி தூக்க முடியாது சார். கை கை ரொம்ப பலவீனமா இருக்கு சார். ஒரு நான் தடவை எஸ்வி அரசியல் ரங்கராவ் பேசல சார், அரசியல் பேசல. ஒரு தடவை எஸ்வி ரங்கராவ் ஷூட்டிங்க்கு வராம போயிட்டாரு. அதாவது கொஞ்சம் அதிகமா மது அருந்தியதான்னு சொன்னாங்க, அதனால வர முடியலன்னு சொன்னாங்க. எம்ஆர் ராதா உட்காந்துக்கிட்டு இருந்தார், அவரும் சேர்ந்து நடிக்க வேண்டியது. உடனே எம்ஆர் ராதா ரொம்ப கோவத்தை கேட்டார், என்னப்பா அநியாயமா இருக்கு, படத்துல எவ்வளவு நல்ல மனுஷன் வந்துகிட்டே இருக்கான், அவன் ஷூட்டிங் வராம தாமதிக்கிறான், நான் என்ன நேரம் இல்லைன்னா வந்துகிட்டு இருக்கேன், என்னைய தானே ஜனங்கள் எல்லாம் திட்டுவாங்க, அவனையா திட்டுவாங்க சொல்லி கேட்டான். அந்த விளையாட்டா வேற மாதிரி போயிட்டோம். அந்த இமேஜ் வந்து பழக்கமாகவும் பரிச்சயமாகவும் ஒரு ப்ராக்சிமிட்டியை உணர்த்துறதும் இன்றைய காலகட்டத்துல ஒரு முக்கியமான பினாமினாவா இருக்கு. அதுதான் இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கும் காரணமாக இருக்குன்னு ஒரு ஆய்வுன்னா என்ன, உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அத பொலிட்டிக்கலா அதை வந்து ரீல் போட்டு நெருங்கிய கூட்டம்னு சொல்றாங்க பொலிட்டிக்கலா. பட் அது ஒரு போக்காக இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே சார்? ஆமா, உண்மைதான். எம்ஜிஆர் காலத்துல இருந்து அது ஒரு போக்கா இருக்கு. அவங்க அப்ப தியேட்டருக்கு 57க்கு முன்னாடி நினைக்கிறேன், 54லயா ஒரு பொதுக்கூட்டம் வந்து அந்த காலத்துல இது நடத்துவாங்க, டிஎம்கே வந்து பொதுக்கூட்டம், பொதுமக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். பொதுக்கூட்டம் மாநாடு நடத்துவாங்க. இந்த மாநாடு நடத்தும் பொழுது 2 பாடல்கள் வந்து அங்க திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்டது. கண்ணன் வந்து இந்த யூஎன்ல ஒர்க் பண்ணிட்டு என்னுடைய நண்பர் கண்ணன் அதை அண்ணாவுடைய இதுல வந்து பயோகிராஃபியில வந்து குறிப்பிட்டிருக்கு. என்னன்னா, ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க அப்படின்னு மதுரை வீரன்ல வர்ற ஒரு பாட்டு. அடுத்து வந்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் மலைக்கல்லங்க வர்ற ஒரு பாட்டு. இந்த 2மே வந்து காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக மக்கள் மனசுல ஒரு அலையை உருவாக்குவதற்காக திரும்ப திரும்ப அந்த பாட்டு வந்து ஒளிபரப்புனாங்க. அதுல அவங்க வெற்றி கண்டார்கள். காங்கிரஸுக்கு எதிராக மக்கள் மனநிலை உருவாக்குவதில் திமுக வெற்றி கண்டது. திமுக எண்ணி பார்த்ததோ இல்லையோ, அந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் மக்கள் மனதில் எம்ஜிஆர் பதிந்தார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். அது நிஜம்தான். இமேஜ் வந்து அப்படி எம்ஜிஆரை தான் அவங்க மனசுல வந்து பார்த்தாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து இப்ப எம்ஜிஆர்ங்கிற இமேஜ் வந்து என்ன, ஒரு இன்ஃப்ளேட்டட் இமேஜ் பார்ன் அவுட் ஆஃப் தி கம்பைன்டு எஃபர்ட்ஸ் ஆஃப் எம்.எஸ். விஸ்வநாதன், கண்ணதாசன் அண்ட் டி.எம். சௌந்தரராஜன். அந்த காலத்துல வந்து லவுட் ஸ்பீக்கர் தான் இருந்தது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவி, பட்டுக்கோட்டை கல்யாணம், உடுமலை நாராயண கவி, கடைசியில வாலி வந்து ரொம்ப அதிகம். அவர் வந்து எம்ஜிஆரைத்தான் உருவப்படுத்த எல்லா படத்திலையும் பாடுவார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் பாட்டாளி மக்களின் குரலாக எழுதிய பாடல்கள் எம்ஜிஆர் நடித்ததன் காரணமாக எம்ஜிஆருடைய உருவங்கள் தான் மக்கள் மனதில். அது அவரே அக்னாலேஜ் பண்ணாரு. நான் இன்னைக்கு முதலமைச்சராக ஒரு நாற்காலியில 4 கால்ல, நாற்காலியின் 4 கால்கள்ல ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, ரியல் லைஃப்ல உள்ளவங்களுக்கும் சினிமாவில் உள்ளவங்களுக்கும் 2 ஒண்ணு கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து ரியல் லைஃப்ல இருக்கிற சினிமாவில் இருந்த மாதிரியே ரியல் லைஃப்ல இருந்தாரு. ஒரு சில விஷயங்கள்ல ஒரு பெரிய கொடைவள்ளலா இருந்தாரு. எம்ஜிஆர் தன்னுடைய தான தர்மங்கள் உலகறியப்பட வேண்டும் ரொம்ப ஆசையோடு இருந்தாரு அப்படிங்கிறது நிஜம். ஆனால் உலகறியப்பட்ட தான தர்மங்களை விட இன்னும் அதிகமாக செய்தார் அப்படிங்கிறதும் நிஜம். அதே சமயம் அடுத்தவங்களுக்கு அந்த பேர் வராம பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதும் நிஜம். ஜெய்சங்கர் வந்து தான தர்மம் செய்யறதுல எந்த விதத்திலையும் குறைஞ்சவரா இல்லை. அது பல பேருக்கு தெரியவே செய்யாது. அவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு தெரியாது. ஜெய்சங்கர் விஜயகாந்த் வந்து எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கூட்டத்தை பார்த்தா பல பேருக்கே தெரியுது. ஆனா எம்ஜிஆர் அப்படி இல்லை, வெரி கான்சியஸ். இப்ப அந்த ஒரு உருவத்தை ஒரு ஆஸ்பெக்டாவது சரியா இருந்தது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, மக்கள் மனசில் நீங்காத இடம் பெற்றது. ஆனா இன்னைக்கு வந்து திரையில உள்ள உருவத்துக்கும் நேர்ல பார்க்கறதுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு தான் பல பேருடைய வாழ்க்கை. ஆனாலும் மக்கள் வந்து திரை பிம்பத்தை தான் நம்புறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னும் நம்ம வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம உணர வேண்டும். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.